வணக்கம் நண்பர்களே. தேர்தல் அரசியலில் பலமுள்ள வாக்கு வங்கி வைத்திருக்கும் அரசியல் கட்சிகளுக்கு மட்டும்தான் மதிப்பு அதிகம். நான் சொல்வது தேர்தல் அரசியலில். தேர்தலில் வாக்குகள் மிக முக்கியம். இங்கு வாக்குகள் சாதி அடிப்படையில் தான் கிடைக்கிறது என்பது ஊரறிந்த ரகசியம். தீண்டாமை பற்றி பேசுவார்கள், சமூக நீதி பற்றி பேசுவார்கள், சாதியை ஒழிக்க வேண்டும் என்று மேடையில் முழங்குவார்கள். ஆனால் சாதி இங்கு ஒழிக்கப்படவில்லை என்ற உண்மை மேடையில் முழங்குபவர்களுக்கும் தெரியும். இப்படி சாதியை பின்னணியாக கொண்டு வளர்ந்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் இப்போது இருக்கிற நிலைமை என்றால் இரண்டாக பிளந்திருக்கிறது. இதில் ஒன்றும் மறைவில்லை. அவர் பொதுக்குழுவை அப்பா பையனுடைய பொதுக்குழுவை இல்லை என்கிறார், அது பிழையான விஷயம் என்கிறார். மகன் அப்பாவுடைய தலைமையை இல்லை என்கிறார். எங்களுடைய ஒவ்வொருவரும் தமக்கு பின்னால் இருப்பவர்கள் தான் உண்மையான பாமக என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது பாமக தொண்டர்களுக்கே பெரும் குழப்பம் இருக்கும். அந்த அரங்கில் கூடியிருப்பவர்கள் வேண்டுமானால் கைதட்டி ஆர்வரித்து ரெண்டு பேருமே கூட்டின பொதுக்குழு கூட்டத்தில் அரங்கில் இருந்தவர்கள் கைதட்டி ஆர்ப்பரித்து என்ன வேணாலும் செய்யலாம். அவர்கள் நிர்வாகிகள், அவர்கள் ஏதோ ஒரு வகையில் பலனடைந்திருப்பார்கள். ஆனால் பாமகவிற்காக களத்தில் நின்று வேலை செய்யக்கூடிய அந்த வன்னியரின மக்கள், இது பொதுமக்கள் நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது. வன்னியரின மக்கள் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அபிமானம் கொண்டவர்கள் அப்படி கூட வச்சுக்கோங்க. இந்த தரப்பினர் இந்த எண்ணிக்கை குறையும். இந்த 2 பேருடைய தலைமை பிரிந்ததால் எண்ணிக்கை குறையும். இந்த எண்ணிக்கை குறையும் இந்த நேரத்தில் இது ஒரு உடைந்த பானையாகவே கருதப்படும். உடைந்த பானைக்கு சந்தையில் மதிப்பு இருக்காது. அப்போ இந்த உடைந்த பானையை வைத்துக்கொண்டு இவர்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு நாம் உயர்த்தி கொள்ளலாம் என்று நினைத்தால் அது எத்தனை அறிவாளித்தனம் என்று எனக்கு தெரியவில்லை. இதை 80 வயதை கடந்த ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தெரிந்திருப்பார்கள். நமக்கே தெரியுதுன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அப்படி தெரிந்திருந்தும் மகனை மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னது கட்சி நிர்வாகிகளுக்காகத்தான் என்பது ஒரு வகையில் எனக்கு புலனாகிறது. அக்கட்சிக்காக, கட்சியில் இருக்க ஜி.கே. மணி போன்றவர்களுக்காகத்தான் மகனை திட்டுவது போல, மகனை குற்றஞ்சாட்டுவது போல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார் என்று தான் நான் நினைக்க தோன்றுகிறது. வேறொன்றும் அதில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அப்போ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இந்த பானையை ஒட்ட வச்சிடலான்னு நினைக்கிறாங்க. ஸோ உடைந்த பானை சந்தையில் விளைவாகாது என்று தெரிந்த ராமதாஸ் அடுத்து என்ன செய்வார்? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.